என் தலைவராகிய கடவுளே, உம் பெயரை முன்னிட்டென்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருளும். நானோ எளியவன், நானோ வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டது. ஆண்டவரே, உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். சகோதர சகோதரிகளே, கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றிற்குரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். எபேசியர் 1:11-14. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்ற தேருக்கு நம்பிக்கை என்ற இரு அச்சாணிகள் தேவை. இன்றைய வாசகங்கள் இதைத்தான் தெளிவுபட கூறுகிறது. இதமான நேரங்களிலும் இனிப்பான தருணங்களிலும் மட்டுமே நம்பிக்கை கொள்ளாமல், இருட்டான தருணங்களிலும் இக்கட்டான நேரத்திலும் நம்பிக்கை கொண்டு இறைவன் புகழ் பாடியவர் புனித பவுல். நம்பிக்கையை உயிர் மூச்சாக கருதி எல்லா நேரத்திலும் நற்செய்தியை, உண்மையை எடுத்து கூறி தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டார் அவர். அவரைப் போல நாமும் நற்செய்தியில் நம்பிக்கை முத்திரை பதிக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். அவ்வாறு இல்லாமல் இன்று நம்பிக்கை தளர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நமது வாழ்விலே வாழும் உறவினர்களோடு, பழகும் சக மனிதர்களோடு நம்பிக்கை ஏற்படுத்த நம்மால் முடியவில்லை. நம்பிக்கையுள்ள நண்பன் கிடைப்பது அரிது. இவ்வாறு நம்பிக்கையற்று இயந்திர வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு இறைவன் சொல்வது இதுதான்: 2 காசுக்கு 5 குருவிகள் விற்றாலும் அவை ஒவ்வொன்றையும் கடவுள் அறிவார். ஆனால் மனிதர்கள் நாம் அவற்றை விட எவ்வளவோ மேலானவர்கள். எனவே இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நமது சொல்லிலும் செயலிலும் பழக்கத்திலும் மக்கள் மத்தியில் விதைத்தால் நாளைய பொழுது நல்ல பொழுதாக மட்டுமல்ல, நமது பொழுதாகவும் விடியும். எனவே விடியல் நமது கையில். அந்த நம்பிக்கையை உருவாக்க என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். புனிதமான, ஆரோக்கியமான, அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள், எடுக்கிற தீர்மானங்கள், மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்தரலாம். வல்லவரே, தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான, அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவி அளித்தருளும். என் ஆண்டவரே, என் கடவுளே, உம் பேரன்பின் பொருட்டென்னை மீட்டருளும். இதுவும் ஆற்றலன்றோ, இதுவும் செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்திடட்டும். ஆண்டவரே, உம் பேரன்பிற்கேற்ப என்னை